உபாகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை இணைந்து வாசிப்போமா? ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் எப்படி இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் மழை பெய்ய வைக்க, நான் கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க, எனக்கு நேராக கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்கவும், நான் கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பதுக்கு, இந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுவதுக்கு ஒரு காரியத்தை நமக்கு நேராக கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அது என்னன்னா, கர்த்தர் எப்படி நமக்கு நேராக அவர் தம்முடைய வானத்தின் பல கதவுகளை திறந்து தம்முடைய திறக்கப்பட்ட வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நம்மளை வாழ வைப்பதுக்கு தேவன் விரும்பி சொல்லுகிற வழிகள் அல்லது ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஆசை இருக்குது, இதெல்லாம் நமக்கு நிறைவேறணும், இப்படிலாம் நடக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது பாருங்க. இந்த ஆசைகள் நிறைவேறுவதுக்கு தேவன் வைத்திருக்கிற வழிகள் ரொம்ப முக்கியமானது. இந்த திறக்கப்பட்ட வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் வாழ்கிறதுன்றது இது வேதத்தில் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வாழக்கூடிய ஒரு ஜீவியம். இது ஏதோ சும்மா நம்ம கேட்கறதுக்கு மாத்திரம் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, இது நடக்குமா அப்படின்ற சந்தேகத்தோடு இருக்கக்கூடாது பாருங்க. இதை நடப்பித்து காட்டுறதுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இதை செயல்முறைப்படுத்துவதுக்கு, இது எப்படி நடக்கும், வானம் திறக்கப்பட்டு திறந்த வானத்துக்கு கீழே வாழ நான் என்ன செய்யணும், தேவன் திறக்கிற வானத்தின் அந்த ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்கிற நிலையை நான் அடையாதபடிக்கு எதையும் நான் செஞ்சு என்ன பண்ணக்கூடாது, அடைத்து விடக்கூடாது. ஏன்னா வானம் திறக்கிறதும் இருக்குது, வானம் அடையப்படுகிறதையும் குறித்து வேதம் சொல்லுகிறது. வானம் திறக்கோனா தேவ ஆசீர்வாதமும் தேவ தயவும் எனக்கு நிச்சயமாய் உண்டாகும். கையை வைத்து சொல்லுங்க, தேவ ஆசீர்வாதமும் தேவ தயவும் எனக்கு என்ன உண்டாகும், நிச்சயமாய் உண்டாகும். வானம் அடைப்பட்டுச்சுன்னா தேவ ஆசீர்வாதமும் தேவ தயவையும் பெற முடியாமல் போயிடுறேன். உழைக்கிறேன், பல முயற்சிகள் எடுக்கிறேன், ஆனால் வானம் அடைக்கப்படுது. வானம் வெண்கலமாகவும் பூமி என்னவா மாறுதுன்னா இரும்பாக மாறிடுது. அடைப்பட்ட ஒரு நிலை அப்படிப்பட்ட பிரதிபலனை கொடுக்குது பாருங்க. ஆனால் கர்த்தர் வானத்தை திறக்கும் போது எனக்கு சொல்லி முடியாத நன்மைகள் எல்லாம் தேவ தயவெல்லாம் எனக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். 9 காரியங்களை நம்ம கவனிச்சிருக்கிறோம். இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த தேவன் திறக்கிற வானம் அந்த ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்றதுக்கு தேவன் சில பிரமாணங்களையும் கோட்பாடுகளையும் வச்சிருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தில் நான் கை கொள்வதற்கான கோட்பாடையும் பிரமாணத்தையும் வச்சிருக்கிறார். கை சொல்லுங்க, நான் கை கொள்வதற்கான பிரமாணத்தையும் கோட்பாடையும் வச்சிருக்காரு. நம்ம என்ன சொல்லக்கூடாது, அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க பண்ண முடியாத ஒன்று ஆண்டவர் இங்க சொல்லி வைக்கல. நம்முடைய வாழ்க்கையை தேவ ஆசீர்வாதத்தினால நிரப்பிக் கொள்வதற்கு இங்கே தேவன் வைத்திருக்கிற இந்த பிரமாணங்கள் கோட்பாடுகள் ரொம்ப முக்கியமானது. இதை விளங்கிக்கிட்டேன்னா நிச்சயமாக நான் என் வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதத்தையும் தயவையும் பெற்று ஸ்தாபிக்கப்படுகிற ஒரு நிலையை நான் வாழக்கூடிய ஒரு மனுஷனாக மாறுறேன். இது நமக்கு விளங்காமல் போகும்போது தான் போட்டுட்டு போராடிட்டு இருக்கிறோம் பாருங்க. நான் முதல் முறை, நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக முதல் முறை இந்த டெலிஃபோன்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? ஃபோனை கண்டுபிடிச்சாங்க பாருங்க. கண்டுபிடிச்ச போது என்ன, ஃபோன் ரிங் ஆச்சுன்னா ஃபோன் எடுப்பாங்க. எடுத்து அந்த காலத்தில் இருக்கிறவங்க பேசுனதை கவனிச்சிருக்கீங்களா? என்ன, காதில் வச்சு ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே அவங்க கத்துவாங்க பாருங்க, ஒரு கத்து, ஹலோ. ஏன்னா அவங்களுக்கு விளங்கலை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்கான வழிகளை விளங்கி கொள்ளாம எல்லா கூப்பாடு போட்டு கதறி கண்ணீர் விட்டு, கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன கூப்பாடு போட்டு என்ன கண்ணீர் விட்டாலும் சரி, நான் வச்சிருக்கிற முறைமைகளை பிரமாணங்களை விளங்கி கொள்வதுக்கு என்ன நான் எப்போ ஒப்பு கொடுக்குறேனோ அப்போ தேவ ஆசீர்வாதம்
ரொம்ப சுலபமாக என் வாழ்க்கைக்குள்ளே வரும். கையை சொல்லுங்கள், கர்த்தர் வச்சிருக்கிற பிரமாணங்களையும் கோட்பாடுகளையும் நான் விளங்கி கொள்ளும் போது என் வாழ்க்கைக்குள்ள அந்த ஆசீர்வாதம் ரொம்ப சுலபமாக நான் அனுபவிக்கிறவனா மாறிடுறேன் பாருங்க. ஆண்டவருடைய பிரமாணங்கள்லாம் ரொம்ப சுலபமானது, ஆனால் நம்ம தான் அதை காம்ப்ளிகேட் ஆகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு தேவன் வச்சிருக்கிற பிரமாணங்கள் கோட்பாடுகளை நம்ம விளங்கி கொள்ளும் போது தேவ ஆசீர்வாதத்தை ரொம்ப சுலபமாக அனுபவிக்கலாம் பாருங்க. 9 காரியங்களை கவனிச்சுக்கிறோம். 9 வழிகளை கர்த்தர் உங்களுக்கு காட்டியிருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வச்சு வாழ்வதுக்கு வாரந்தோறும் இந்த சபைக்குள்ளே சொல்கிறாரு. இன்னைக்கு இன்னொரு அற்புதமான வழியை நம்ம கவனிக்க போகிறோம். 10வது காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, இம்ப்ராப்பர் திங்கிங் அப்படின்னா தகாத எண்ணம் தேவன் திறக்கிற வானத்தை அடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் செழிப்படையாமல் வெற்றி அடையாமல் இருப்பதுக்கு காரணம் என்னன்னா தகாத எண்ணங்கள். நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்ட பாதிப்பெல்லாம் உண்டாக்கக்கூடிய, போன வாரம் காண்பிச்சேன் எப்படி தகாத வார்த்தைகள் பேச்சு எப்படிப்பட்ட அழிவெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாக்குதுன்னு காண்பித்தேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில் தகாத எண்ணங்கள் தேவன் திறக்கிற வானத்தை அடைக்குது பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு இங்கே வந்து உட்காரும்போது நல்லதை சொல்றாரு, ஆனால் என் மனசுக்குள்ள நான் அனுப்புகிற தகாத எண்ணங்கள் இருக்கு பாருங்க, அது என்ன செய்யுதுன்னா என்ன கெடுக்குது, என்ன பண்ணுதுன்னா தேவ ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாத ஒரு மனுஷனா மாத்துது. இந்த வேத புஸ்தகம் பாருங்க, இந்த பைபிள் வந்து எப்படிப்பட்ட ஒரு இடமா சோர்ஸா இருக்குன்னா, ஹியூமன் மைண்டுக்கு வேண்டிய எல்லா சோர்ஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு பைபிள் இது. நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். உங்க கையில் இருக்கிற இந்த வேத புஸ்தகம் சாதாரணமான ஒரு வேத புஸ்தகம் இல்லை. மனுஷனுடைய மனதுக்கு தேவையான எல்லா சோர்ஸையும், அப்படின்னா இந்த மனுஷனுடைய மனம் பாருங்க ரொம்ப சிக்கலான ஒன்று. அதை கரெக்டாக நம்ம சரி பண்ணலன்னா எல்லா சிக்கலையும் அது கொண்டு வந்துடும். மைண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு இடம். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் விளைவுகள் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த மைண்டை ஏடாகூடமாக வேலை செய்ய விட்டுட்டோம்னா அது எல்லா சிக்கலையும் மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாக்கிடுது. அப்போ இந்த வேத புஸ்தகம் மனுஷனுடைய மனதுக்கு வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கக்கூடிய ஒரு வேத புஸ்தகம். நான் சொல்வது நல்லா கவனிக்கணும். இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய மனதுக்கு வேண்டிய எல்லா தகவலையும், உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய A to Z இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கு. இந்த நாட்டில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், உங்கள் குடும்பத்தில் எப்படி நீங்கள் நடந்து கொள்ளணும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் எப்படி யோசிக்கணும், இவ்வளோ காரியங்களையும் ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தில் மனுஷனுடைய மனதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கொண்டு போய் மனதுக்குள்ளே வைக்காம போகிறதுனால நம்முடைய எண்ணங்கள் நிறைய நேரம் தகாத எண்ணமாக மாற நான் இடம் கொடுக்குறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மனுஷனுடைய மனம், இந்த தேவ வசனத்தினால நிரப்பப்படுகிற மனுஷனுடைய மனம் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை பிளே பண்ணுது. மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த மனுஷனுடைய ஆவி இந்த தேவனுடைய வசனத்தினால சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளுகையை பெற்றதா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், உங்க மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாகும். புதிதாகிறது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையின் பிரயாணம் ரொம்ப இனிதானதாக இருக்கும். கையை வாழ்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையின் பிரயாணம், ஒவ்வொரு நாள் பிரயாணமும் இனிதாக மாறணும்னா இந்த பைபிள் வந்து ஹியூமன் மைண்டுக்கான ஒரு சோர்ஸ். இதான் என் ஆதாரம். இந்த ஆதாரத்தின் மேல நான் கண்ணு வைக்காம எந்தெந்த காரியத்தின் மேல நான் கவனம் செலுத்தினா நான் சொல்றேன், அதுல எந்த மாற்றமும் வராது. இன்னும் அற்புதமா வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய மனம் எப்படிப்பட்ட இடமா இருக்குன்னா ஒரு போர்க்களம் போல. அதுதான் பிசாசு பாருங்க இந்த மனசுக்குள்ள சந்தேகத்தை, அவிசுவாசத்தை ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு போறான் பாருங்க. கொண்டு போய் என்ன செய்கிறான், அதை எப்படி தகாத ஒரு எண்ணமாக மாற்றி அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிற விளைவெல்லாம் அவன் அனுபவிக்க முடியாதபடிக்கு மாற்றுகிற எல்லா காரியங்களையும் செய்கிறத நம்ம பார்க்குறோம்.
அப்போ இந்த போர்க்களமான ஒரு இடத்த ஒரு நல்ல போர்க்களமான இடமா நான் மாற்றணுமே. அப்போ நான் இதில் கவனம் செலுத்தலைன்னா எளிதாக பிசாசு இந்த மனதை அவன் தாக்கக்கூடிய வேலையை செய்கிறான். இன்னைக்கு பாருங்கள், சபையில் மற்ற எல்லா காரியங்களும் சொல்கிறாங்க, அதை சரி பண்ணு, இதை சரி பண்ணு. ஆனால் மனதை புதுப்பிக்கிற தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற இடத்துல ஜனங்க ஆர்வமாக உட்கார்ந்து கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை மெய்யாகவே தேவன் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக மாறும். இன்றைக்கி அதை தான் உங்களுக்கு எடுத்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், எப்படி இந்த மனம் வேலை செய்யுது அப்படின்றத உங்களுக்கு காண்பித்து, உங்கள் மனம் எப்படிப்பட்ட நிலையில் வேலை செய்ய இடம் கொடுத்துருக்குறீங்க. சரியான விதத்தில் உங்கள் மனம் வேலை செய்யணும், நல்ல விளைவுகளை நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். பாருங்கள், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வருவோம். 6ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா? அங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க. வன்கண் உடைய ஆகாரத்தை புசியாது, அவனுடைய ருசிப்புள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. இங்கே சொல்ற பாருங்க, வன்கண் அப்படின்றாரு. மனுஷனுக்கு இருக்கிற கண்ணை இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா வன்கண் அப்படின்னு. ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா ஈவில் ஐ. நான் கேட்குறேன், உங்கள் கண் எப்படி ஒரு வன்கண்ணாக மாறுது? பொல்லாத தீய காரியங்களை என்ன பார்க்கக்கூடிய கண்ணாக மாறுதுன்னா, நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த வன்கண்ணாக மாறுறதுக்கு இந்த மனசுக்குள்ளே போகிற எண்ணங்கள் தான் இந்த கண்ணை வன்கண்ணாக மாற்றுது. கொஞ்சம் நல்லா நீங்கள் கவனிக்கணும். இதை இந்த கண் என்ன ஒரு டூல் தான் பாருங்க, பார்க்கறதுக்கு ஒரு கருவி. இது இந்த கண் ஒரு லென்ஸ் மாதிரி, அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த கண்ணை யோசிக்க வைக்கிற ஒரு மனம் இருக்கு பாருங்க, அந்த யோசிக்கிற அந்த மனம் இந்த கண்ணால் பார்க்கும்போது அது நல்லதா கெட்டதான்றத இந்த கண்ணு மூலமாக என் மனசுக்குள்ள ஒரு சிக்னல் அனுப்புது. இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த கண்ணை நான் சரி பண்ணா, நான் இந்த கண்ணை சரி பண்ணணும்னா என் மனசுக்குள்ள போகிற எண்ணங்களை முதல்ல சரி பண்ணணும். என் கண்ணை வன்கண்ணா இல்லாதபடிக்கு நான் பார்த்துக்கணும்னா, இயேசுநாதர் பாருங்க மலப்பிரசங்கத்தில் ஒரு காரியம் சொல்றாரு. ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அவனுடைய கண் அவனுக்கு இடரலை உண்டாக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, 2 கண்ணோட நீ நரகத்துக்கு போகிறதுக்கு ஒரு கண் என்ன பண்ணு, புடுங்கி போட்டுரு. அப்படின்னா புடுங்க சொல்றாரா? சரி, நான் ஒரு கண்ணை பிடுங்குறேன், அடுத்த கண்ணை வச்சு திருப்பியும் அதே மாதிரி தானே பார்க்குறேன். அப்போ 2 கண்ணையும் பிடுங்கி போட்டுட்டு அங்கே சொல்கிறாரு பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கணும் விரும்புகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனமோ 30ஆம் வசனம் வாசிப்போமா? உன் வலது கண் உனக்கு இடரலை உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரலை உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்கள் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். என்ன சொல்றாரு பாருங்க, கை ஒன்று தப்பா பண்ணுதா அந்த கையை வெட்டிரு, கால் ஒன்று தப்பு பண்ணுதா காலை வெட்டிரு, கண்ணு ஒன்று தப்பு பண்ணுதா கண்ணை பிடிங்கிரு. இப்படி பிடுங்கணும்னா நமக்கு யாருக்கும் கண்ணும் இருக்காது, கையும் இருக்காது, காலம் இருக்காது. என்ன முடவனாக, சப்பானியாக, குழனாக. ஆண்டவர் அதை மீன் பண்ணி அங்கே சொல்றாரு. நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ பாருங்க, என்ன நான் இந்த கையையும் காலையும் கண்ணையும் பிடிங்கி போட்டாகிறோம், என் எண்ணங்களை மாற்றலைன்னா மிச்சம் இருக்கிறத வச்சு நான் திருப்பியும் அதே தான் பார்க்குறேன், அதே தப்பான எண்ணங்கள் உடையவனாக மாறேன். என் கண் என்னவா மாறுது, வன்கண்ணா உள்ள ஒரு மனுஷனாக தான் இருக்கிறேன் பாருங்க. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் போது கண்ணை பிடுங்கன்னு சொல்லலை, இந்த கண்ணை உபயோகப்படுத்தி தீமையை பார்க்குற பாரு, அந்த தீமையை உண்டாக்குற எண்ணம் இருக்கு பாரு, அந்த எண்ணத்தை, அந்த தகாத எண்ணத்தை நீ பிடுங்கி எறியணுன்றாரு. இப்போ இந்த எண்ணங்களை பிடுங்கி எறியணும்னா தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். எனக்கு எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு வகை அரைக்கக்கூடிய ஒரு தேவனுடைய வசனம் தான் எனக்கு சொல்லுது எது நன்மையானது, எது எனக்கு அவசியம், எது எனக்கு அவசியம் இல்லை. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை எனக்கு சொல்லும் போது
இந்த வார்த்தை சொல்லுகிறபடி நான் கேட்டு வாழ்றதுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கும் போது என்ன பண்றேன்னா, என் மனசுக்குள்ள போகிற கெட்ட எண்ணங்களை பிடுங்கி எறிகிறேன். என் கண்ணை நான் பிடுங்க வேண்டியதில்லை. என் மனசுக்குள்ள போகிற எண்ணங்களை நான் பிடுங்கி எறியும் போது என் கண்ணு சரியானதை பார்க்க ஆரம்பிக்குது, என் கை சரியானதை செய்ய ஆரம்பிக்கும், என் நடை சரியான நடையாக மாறுகிறது. உறவுல பாருங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல பாருங்க, நம்ம பழகிறவர்கள் மத்தியில் கவனிச்சு பாருங்க, நம்ம எண்ணம் தப்பா போகும்போது ஒருத்தரை குறித்து தப்பா பேசுறேன், ஒருத்தருக்கு என்ன தவறா நான் ஒருத்தரை புரிந்து கொள்ளும் போது அவருக்கு தவறா நான் பிரதிபலிக்கிறேன். இந்த கண்ணு நான் நல்லா வைக்கணும்னா என் மனசுக்குள்ள போகிற எண்ணங்கள் நல்லா இருக்கணுங்க. என் கை நல்லா வேலை செய்யணும்னா என் மனசுக்குள்ள போகிற எண்ணங்கள் நல்லா இருக்கணும். என் சரீரம் நல்லா வேலை செய்யணும்னா என் மனசுக்குள்ள போகிற எண்ணங்கள் ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் திறக்கிற வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நீங்களும் நானும் வாழணும்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணு என்ன, உன்னுடைய மனதுக்குள் போகிற எண்ணங்கள் நீ சுத்தம் பண்ண வேண்டிய ஒரு இடம். அதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்றாரு, உங்க சரீரத்தை 1ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா சொல்றாரு, உங்க சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணுமா. 2ஆம் வசனம் சொல்றாரு, நன்மை பிரியம் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே ஏற்படுகிற ஒரு மறுரூபம். மைண்டுக்குள்ள போகிற எண்ணங்களை நம்ம சுத்தம் பண்ணி அதை சரியானதா மாற்றக்கூடிய பிரயாசத்தை எடுப்போம்னா ஒவ்வொரு நாளும் இந்த தேவ வசனத்தினால. நல்லா கவனிங்க, உங்கள் கண்ணையும் நீங்கள் பிடுங்க வேண்டாம், உங்கள் கையையும் நீங்கள் வெட்ட வேண்டாம், உங்கள் காலையும் வெட்ட வேண்டியதில்லை. உங்கள் மனதுக்குள் போகிற எண்ணங்கள் சரியாச்சுன்னா உங்கள் கையினால் செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் அற்புதமானதாய் மாறும். அப்போ கவனிச்சு பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப எளிதாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லணும்னா, உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்கள் கண்ணை ஆப்ரேட் பண்ணுது, உங்கள் எண்ணம் தான் உங்கள் கையை ஆப்ரேட் பண்ணுது, உங்கள் எண்ணம் தான் உங்கள் முழு சரீரத்தையும் ஆப்ரேட் பண்ணுது. உங்க எண்ணத்துக்குள்ள கொண்டு போய் நான் பலவீனேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு வச்சு பாருங்களேன், உங்க சரீரம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வேலை செய்கிற சரீரம் கூட ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யாமல் போயிடும். கொஞ்ச நாள் இப்படியே யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கை உங்க சரீரம் உங்களோட சேர்ந்து ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லாமல் போயிடுது. அப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய எண்ணம் சரியானதா இருக்கணும், அவன் கை சரியா வேலை செய்யும், அவன் கண்ணு சரியானதை பார்க்கும், அவன் வாய் சரியான வார்த்தைகளை பேசும். எண்ணம் ரொம்ப முக்கியமான. என்ன மாதிரி எண்ணங்களை நான் என் வாழ்க்கையில என்டர்டெயின் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். தகாத எண்ணங்களை என்டர்டெயின் பண்ணா அது பொல்லாத விளைவுகளை பிறப்பிக்கும். நல்ல எண்ணங்களை நான் என்டர்டெயின் பண்ண நல்ல விளைவுகளை பிறப்பிக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, நல்ல எண்ணங்களை எனக்குள்ள நான் என்ன செய்யணும், என்டர்டெயின் பண்ணணும். சொல்லுங்க வாயத்திலிருந்து, நல்ல எண்ணங்களை எனக்குள்ள நான் என்ன செய்யணும். உலகத்தில் ஒரு வார்த்தை வச்சுக்கிறான், என்டர்டெயின்மெண்ட்னு வச்சுக்கிறான். கேட்டிருக்கீங்களா? இங்கே போனால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்னால என்னன்னு தெரியாது, ஆனால் வாயத்திறந்து எல்லாரும் சொல்கிறதுனா இந்த இடத்துக்கு போனால் கொஞ்சம் நேரம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், உங்கள் மனம் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்கலாம். என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இன்பகரமான. மனம் சரியில்லை பாருங்க, ஒரு மனுஷன் தப்பான செய்கையை செய்யறான், கையினால தான் சரீரத்தை கெடுக்கக்கூடிய ஒரு செய்கையை செய்யறானா அவன் மனசு சரியில்லை. கரெக்டா? அவன் எண்ணங்களை அவன் சரி பண்ணல. பாருங்க, இன்னைக்கு இயேசுநாதர் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு நான் இதை கொஞ்சம் உதாரணப்படுத்தி காட்டி, அதுக்கு பிறகு உங்க எண்ணம் எப்படிப்பட்ட விதத்தில் யோசிக்கிறீங்கன்றத உங்களை நான் சிந்தித்து உங்க சிந்தனைகளை நீங்க சிந்தித்து பார்க்கும்படி சில காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, மார்க் 11ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் சொன்ன சில வார்த்தைகளை நான் இங்கே காண்பித்து இங்கே உங்களுக்கு இந்த காரியங்களை உங்க மனதை குறித்த காரியங்களை பாருங்க. என்ன எண்ணங்களை நான் என்டர்டெயின் பண்றேன், தகாத எண்ணங்களை நான் என்டர்டெயின் பண்ணக்கூடாது. கையை வந்து சொல்லுங்க, தகாத எண்ணங்களை சொல்லுங்க, நல்லா வாயத்திறந்து. தகாத, எது தகாத எண்ணம் உங்களுக்கு தெரியும். உங்களை குறித்து நல்லா நினைக்காதது தகாத எண்ணம். தேவனை குறித்து நல்லா நினைக்க முடியாமல் இருக்கிற எண்ணம் அது தகாத எண்ணம்.
அப்போ உங்களை கர்த்தர் என்ன ஆக்க விரும்புகிறார், உங்க சரீரத்தை எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரு, உங்க பிரயாசங்களை எப்படிப்பட்ட விளைவுகளை கர்த்தர் பிறப்பிக்க விரும்புகிறாரு, எப்படி உங்களை ஆண்டவர் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ கர்த்தர் இதை குறிச்ச எண்ணம் இல்லாத ஒரு எண்ணம் இருக்குன்னா அது தகாத எண்ணம். தேவன் என் உழைப்பை எப்படி ஆசீர்வதிப்பாரு, தேவன் எப்படி என்ன அவருடைய செழிப்புக்குள்ள வாழ வைக்க என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, என்ன ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷனா நான் வாழ்வதற்கு எனக்கு எப்படிப்பட்ட தெய்வீக ஸ்பாபத்தை எனக்கு கொடுக்க விரும்ப, இதை குறிச்ச எண்ணம் எனக்கு இல்லைன்னா தகாத எண்ணம் தான். இதை தவிர நான் எதெல்லாம் என்டர்டெயின் பண்றேனோ அதெல்லாம் எனக்கு தகாத எண்ணமா மாறிடுது. பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க விரும்புகிறேன். இது நமக்கு தெரிஞ்ச காரியம்தான், ஆனால் அதில் நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். அதில் வாசிப்போமா எல்லாரும் இணைந்து? 22ஆம் வசனத்தில், இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய், நல்லா எல்லாரும் வாசிக்கணும், எல்லாரும் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு எவனாகிலும். அந்த எவனாகிலும்ன்றது யாருக்கு வேணா பொருந்தும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாம. இப்ப கவனிச்சு பாருங்க, இப்ப ஆண்டவர் மலையை பார்த்து பேச சொல்றாரு. பேச சொல்லும் போது ஒரு கண்டிஷன் அங்க வைக்கிறாரு. நல்லா கவனிக்கணும் இதை. நீங்க பிரச்சனைகளை பார்த்து பேசும்போது ஒரு கண்டிஷன் அங்க வைக்கிறார். அந்த கண்டிஷன் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு உன் இருதயத்தில் நீ என்ன பண்ணக்கூடாது. அந்த இருதயன்ற வேர்டு கிரேக்க மொழியில கவனிச்சீங்கன்னா இருதயம் சொல்லல, அத மனம் என்று சொல்லி இருக்கிறது. ஏன்னா சந்தேகம் இருதயத்தில் வராது, மனசுல தான் வரும். நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். சந்தேகம் இருதயத்துக்குள்ள வராது, மனசுக்குள்ள சந்தேகம் அந்த மனசுக்குள்ள போன சந்தேகம் தான் இருதயத்துல போய் சந்தேகமா உட்காருது. ஹலோ, நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் பிரசங்கத்தை கவனிக்கணும்? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. திடீர்னு ரொம்ப அமைதியாடுறீங்களா? என்ன பண்றீங்கன்னே தெரியாம போயிடுது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு பேசு, உன் பிரச்சனையை பார்த்து பேசு. பேசுறதுக்கு ஆண்டவர் சொல்ற உன் மனசுக்குள்ள, இருதயன்றது அங்க மனசை பொருள்படுத்துகிறது. இந்த மைண்டுக்குள்ள சந்தேகம் பிடிச்ச ஒரு மனசா இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை சரியான வார்த்தையா இருக்காது, சரியான எண்ணமா தகாத எண்ணமான வார்த்தைகளை தான் பிறப்பிக்கும். சொல்ற உன் இருதயத்துல அப்படின்னா என் மனசை நான் என்ன மனசா மாத்தணும்னா நம்புற மனசாக. எதை நம்புறேன்? இயேசு எனக்கு அற்புதம் செய்கிறவர், இயேசு என்னை மாத்துறவர், இயேசு எனக்கு உதவி செய்கிறவர், இயேசு என்னை கைவிட மாட்டார், என்னை நிச்சயமா கரம் பிடித்து தூக்கி நிறுத்துவாரு. இதெல்லாம் நம்புற ஒரு இருதயமா மனசா இருக்கணும். என் மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களை நான் வைக்கிறேன். தேவனை விசுவாசிக்க முடியாத அவிசுவாசமான எண்ணங்களை கொண்டு போய் என் மனசுக்குள்ள வைக்கிறேன்னா அது தகாத. அந்த எண்ணங்களை நான் என்டர்டெயின் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்றார் இப்படி உன் மனசுக்குள்ள சந்தேகத்தை வைக்காம விசுவாசத்தை வச்சு தேவனை குறிச்ச சிந்தனைகள், தேவன் எப்படி அற்புதம் செய்யக்கூடியவரா இருக்கிறார் என்கிற எண்ணங்களை கொண்டு போய் உள்ள வச்சு உங்க வாயை திறந்து உங்க மலையை பார்த்து, மலைனா உங்க பிரச்சனைகளை பார்த்து, உங்க தேவைகளை பார்த்து, உங்க தடைகளை பார்த்து நீங்க வாயை திறந்து பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். நீங்க சொல்லலாம் ஆண்டவரே நீ சொன்னா நடக்கும், நான் சொன்னா நடக்குமா? நீர் அத்தி மரத்தை பார்த்து என்ன சொன்னீர்? நீ ஒருவனும் முன்னிடத்துல கனி புசிக்காது இருக்க கடவன் சொன்னீர். 24 மணி நேரத்தில் அது பற்று போயிருச்சு ஆண்டவரே.
அது உமக்கு நடக்கும், எனக்கு நடக்கணும்னா கர்த்தர் சொல்ற உன் எண்ணங்கள் சுத்தமானதா இருந்துச்சுன்னா வாயிலிருந்து வருகிற வார்த்தை அற்புதங்களை பிறப்பிக்கும். இந்த மனசுக்குள்ள போகிற எண்ணங்களை கரெக்டா வைப்பனா நீங்க யோசிச்சு பாருங்க, அது மலையே பேர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்த. இப்ப என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறாம, தடைகள் மாறாம இருப்பது காரணம் என் மைண்ட்ல தான் பிரச்சனை இருக்கு. என் மைண்டை, என் மனதை நல்ல எண்ணங்கள்னால நிரப்புகிற ஒரு இடமாக, ஒரு பொக்கிஷமாக அதை நான் காத்துக்கொள்ள பிரயாசம் எடுப்பேனா, ஆண்டவர் நிச்சயமா என் மலையை பார்த்து நாம் பேசும்போது அது நான் சொன்னபடியே ஆக அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நாம் என்ன பேசுகிறோன்றது என்ன யோசிக்கிறோன்றதை காட்டுது. என்ன சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனை தகாத சிந்தையா இல்லை நல்ல சிந்தையா, நல்ல எண்ணமா? இயேசுநாதர் பேசுறாரு, பேசினோடனே அத்திமரம் பற்று போகுது. ஏன்னா அவர் ஆவியில பலமுள்ளவராக இருந்தார், அவருடைய மனம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு, அவருடைய இருதயம் ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்றது கரை நிறைந்த உலகம் தான். ஆனா இந்த உலகத்துக்குள்ள போகும்போதும் நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இடம் எதுனா என்னுடைய மனம். என் மனதை கெடுக்கக்கூடிய சிந்தனைகளை நான் உள்ள அனுப்பக்கூடாது. உறவுகளை குறித்து, வேலையை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள போகும்போது அது என்னவா போகக்கூடாதுன்னா இம்ப்ராப்பர் திங்கிங்கா என்டர்டெயின் பண்ணாதீங்க. ப்ராப்பர் திங்கிங்கை உள்ள கொண்டு போங்க. சரியான எண்ணங்களை உங்களுக்குள்ள கொண்டு போய் அதை என்டர்டெயின் பண்ணீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லுகிறபடியே உனக்கு ஆகும். கையை வாய்த்து சொல்லுங்க, நான் சொல்லுகிறபடியே எனக்கு ஆகும். என் பிரச்சனையை பார்த்து நான் பேசினா அந்த பிரச்சனை என்னை விட்டு விலகும். என் தடையை பார்த்து நான் பேசினா அந்த தடை என்னை விட்டு விலகும். ஏன்னா இப்போ நான் எப்படி யோசிக்கிறேன்? இயேசுவை விசுவாசிக்கிறவனா, இயேசுடைய வார்த்தையை தியானிக்கிறவனா, இயேசு என்னோட இருக்கிறத யோசிக்கிறேன். இதை யோசிக்க யோசிக்க என் வாயிலிருந்து அவரை குறித்த விசுவாசமான வார்த்தைகள் வருது. என் இருதயத்தில் நான் அவிசுவாசப்படலை, என் மனசுக்குள்ள நான் சந்தேகப்படலை. ஆகவே இப்போ நான் சொல்றபடியே எனக்கு நடக்குது. இதே காரியத்தை தான் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் அங்கே சொல்றாரு எல்லாம் அவனுக்கு ஆகுன்றார். அங்கே பாருங்க, இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். அந்த இடத்துல அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் பொருள்படுத்தி காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இப்படி தகாத எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ளே போக விடாமல் காத்துக்கிட்டோன்னா ஆண்டவர் சொல்ல 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் வாசிப்போமா? இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்களும் செய்வதல்லாமல் இந்த மலையை பார்த்து நீங்கள் பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை எல்லாம், நல்லா கவனிச்சு பாருங்க, ஏதோ 1-2 இல்லை, எல்லாம். இதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு ரொம்ப அஸ்திபாரமான ஒன்று ஆண்டவர் சொல்றாரு. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க, நான் அவரில் நிலைத்திருந்து அவர் என்னில் நிலைத்திருந்து அவர் வார்த்தை என்னில் நிலைத்திருக்குமானால் அவர் சொல்றார், நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எனக்கு செய்யப்படும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 கவனிச்சீங்கன்னா அங்க சொல்றாரு, அவருடைய சித்தத்தின்படி நான் எதையாவது கேட்பேனால் அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று நான் நிச்சயமா இருக்கலாம். இப்ப பாருங்க, என் மனசு தேவனுடைய வார்த்தையினால புதிதாக்கப்படுது. தேவனுடைய வார்த்தை எனக்கு அறிவை கொடுக்குது. இப்ப இந்த தேவனுடைய வார்த்தை என்ன அறிவை கொடுக்குதுன்னா தேவ சித்தம் என்னன்றது நான் விளங்கி கொள்றேன். ஆகவே நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் எதுவுமே தேவ சித்தத்துக்கு எதிரான ஜெபமா இருக்காது. நான் கேட்கிற எதுவுமே தேவ சித்தத்துக்கு எதிரானதா இருக்கு. ஆகவே நான் கேட்கிற, நான் ஜெபிக்கிற எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்கிறவனாய் மாறுறேன். இப்போ பாருங்க, ஒரு மனுஷன் தன் மனசை தகாத எண்ணமா இருக்காதபடிக்கு காப்பானா, அவனுடைய மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களை கொண்டு போய் வைப்பானா, அவன் கேட்கறதுலாம் அவனுக்கு கிடைக்குதே. ஆனால் பிசாசு ரொம்ப கவனம் வைக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டான இடம் தானே நம்முடைய மனம்.
ஆண்டவருக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்சமான இடம்னா நம்முடைய மனம். ஏன்னா இந்த மனதை உபயோகப்படுத்தி தான் ஒரு மனுஷனையே கர்த்தர் புதுப்பிக்கிறார். புதுப்பிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மலைகளையும் பேர்ந்து போக வைப்பதுக்கான விதத்தில் ஒரு மனுஷனுடைய மனதின் யோசனைகளை கர்த்தர் ரொம்ப முக்கியப்படுத்துறாரு. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்தீங்க நாங்கள் சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கு, நம்முடைய யோசனைகள் எப்படிப்பட்ட யோசனை, தகாத யோசனைக்கு இடம் கொடுத்துட்டு வாழ்க்கையில் எல்லாம் தகாத காரியம் நடக்கும்போது கர்த்தர் என்னை கைவிட்டாரு, கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரே. ஆண்டவர் சொல்ற, உன் எண்ணத்தை சரி பண்ணினா உன் வாழ்க்கையில் இருக்கிற மலையை நீ பேர்க்கலாம்பா, உன் வாழ்க்கையில் இருக்க தடைகளை நீ நீக்கலாம், உன் வாழ்க்கையில் இருக்க தோல்விகளை மாற்றலாம், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனமான சூழ்நிலைகளை மாற்றலாம், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நீ மாற்ற முடியும். உன் எண்ணங்களை கர்த்தருடைய வார்த்தையினால புதுப்பிக்கக்கூடிய ஒரு மனுஷனா நம்மளை ஒப்பு கொடுப்போனா. கர்த்தர் சொல்றாரு, மாறாததுன்னு ஒன்றும் இருக்காது, எல்லாமே மாறும். கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க. மாறாததுன்னு ஒன்றும் இருக்காது, எல்லாம் மாறும். ஏன்னா என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த தேவனுடைய சிந்தையும் வார்த்தையும் விசுவாசத்தையும் எனக்குள்ள கொண்டு போய் வச்சு யோசிக்க யோசிக்க அந்த வார்த்தைகளை பேச பேச மழை கண்டிப்பா பேர்ந்து போகும். அதான் இயேசுநாதர் சொல்றார், அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதம் எனக்கு நடக்கணும் ஆண்டவரே, நான் சொல்றதெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், உன் சிந்தையை கவனம் செலுத்து, உன் எண்ணங்கள் மேல கவனம் வை. உன் மைண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய மனம் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இப்போ பாருங்க, இப்போ ஆண்டவர் இந்த மனதை இவ்வளோ முக்கியமான இடம்னு சொல்லிட்டு இப்போ நம்மளை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம சிந்தித்து பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு சொல்ற ஒரு காரியம், உங்க வேலையை குறித்த எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு, தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்த எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கு, தேவன் உங்களை செழிப்பாப்பதுக்கான திட்டம் வச்சிருக்கிறாரு அதை குறித்த எண்ணம் எப்படி இருக்கு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய எண்ணம் என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய வேலையை ஆசீர்வதிக்கிறதும் நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதும் நம்ம செழிப்படைகிறதும் ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் பெறுறது ரொம்ப கஷ்டமான ஒன்று நினைக்கிறாங்க. எண்ணங்களை எப்படி கொண்டு போய் வச்சுட்டோம் பாருங்க. இது ரொம்ப கஷ்டம், ஆசீர்வாதத்தை வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நம்ம வேலையில உட்படுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நம்ம தேடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த எண்ணங்களை கொண்டு போய் வைக்கிறதுனால பிசாசுக்கு ஒரு பெரிய பலமா மாறிடுது. இந்த எண்ணங்களை என்ன ஆக்குறானா, அரணாக மாத்துறான். அரணாக மாத்தி தேவ அறிவில்லாதவர்களாய், தேவனை குறித்த அறிவில்லாத ஜனமாக நம்மளை மாத்தலாம். நீங்க பாருங்க, ஒரு மனுஷன் ரட்சிப்பை பெறுறது எவ்வளோ சுலபமாக கர்த்தர் ஆக்கி வச்சிருக்காரு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தில் விசுவாசித்து, இயேசுவை உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து, அவர் தான் என் பாவத்துக்கான பலியான மெய்யான தேவகுமாரன், இந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்னு இருதயத்தில் விசுவாசித்து ஒரு மனுஷன் விசுவாசமாக வாயினால் அறிக்கை பண்ணா அவன் ரட்சிக்கப்படுகிறான். இதுக்கு நான் கேட்குறேன், இந்த ரட்சிப்பை பெறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் போய் சிலுவையில் தொங்குனீங்களா, இல்லை 2 சொட்டு ரத்தம் சிந்துனீங்களா? நம்ம ஒன்றும் பண்ணலை. எல்லா கடினமான காரியத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு சுலபமானதை நம்ம இடத்தில் கொடுக்குறார். கையை வாய்ச்சி சொல்லுங்க, எல்லா கடினமான காரியத்தையும் ஆண்டவர் அவர் எடுத்துக்கிட்டு எனக்கு சுலபமானதை கொடுக்குறாரு. இப்போ சுலபமானதை கொடுத்தா கூட அதை கூட நான் செய்ய மாட்டேனே. என்ன சுலபமானதை கொடுக்குறாரு ஆண்டவர்? சொல்றாரு, உனக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்னு யோசிப்பா. இந்த யோசனையை கரெக்ட் பண்ணினாலே நீ என் வாழ்க்கையில் நல்லா ஆயிடலாமே. அந்த சுலபமான காரியத்தை கூட காம்ப்ளிகேட் ஆக்குறேன். என் மனசுக்குள்ள யோசிக்கிறத கூட எப்படி காம்ப்ளிகேட். ஆண்டவர் ஆசீர்வாதம்லாம் கிடைக்கிறது கஷ்டம், என் வேலை எனக்கு நல்ல விளைவுகளை கொடுக்கறது கஷ்டம், என் எதிர்காலம் நல்ல விளைவுகளை கொடுக்குமான்னு தெரியல, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல, என் குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியல, என் உறவுகள் எப்படி இருக்குன்னு தெரியல, என் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் கடினமானதை நான் ஏற்றுக்கிட்டேன்ப்பா, உனக்கு ரட்சிப்பை எவ்வளோ சுலபமாகி பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் ரட்சிப்பை நம்புறாங்க. என்ன நம்புறாங்க? ரட்சிப்பு சுலபமானதான், ஏன்னா ஆண்டவர் தான் எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவர் தான் எல்லா பிரயாசத்தையும் பட்டார், நான் ஒன்றும் பிரயாசப்படல, அதை நம்புறான். ஆனால் ஆசீர்வாதம் வரும்போது
கர்த்தர் கொடுக்குற நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நேரம் வரும்போது என் மனசுக்குள்ள என்ன வச்சுக்கேன், அதுக்கு நான் லாய்க்கு இல்லை, அதுக்கு நான் பாத்திரவான் இல்லை. இந்த எண்ணத்தை கொண்டு வந்து போடுறவன் யார் தெரியுமா? பிசாசு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பதையும் நம்மளை ஆசீர்வதிப்பதையும் கர்த்தர் சுலபமாக்கி வச்சிருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பதையும் கர்த்தர் எப்படி ஆக்கி வச்சிருக்கிறாரு? நான் தான் எல்லா காம்ப்ளிகேஷனையும் உள்ள கொண்டு வந்து சிக்கலாக்கிறேன். இந்த மனம் ஒரு காம்ப்ளெக்ஸான இடம் சொன்ன பார்த்தீங்களா, சிக்கலை உண்டு பண்ற இடம் சொன்ன பார்த்தீங்களா மனம். இந்த மனதை உபயோகப்படுத்தி தேவன் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கூட நான் என்ன வாக்கிறேன், சிக்கலாக்கி. இல்லை இல்லை, நான் பாத்திரவான் இல்லை, கிடையாது. ஆண்டவர் சொல்ற, இல்லை இல்லை, ரட்சிப்பை உனக்கு எப்படி சுலபமாக்கினோ அதே போல உன்னை ஆசீர்வதிப்பதையும் உன்னை மேன்மைப்படுத்துவதையும் கர்த்தர் நமக்கு சுலபமாக்கி கொடுக்கிற தேவன். நல்லா கவனிங்க, அதை நம்முடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பதையும் கர்த்தர் சுலபமாக்கி இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. ரட்சிப்பை எப்படி சுலபமாக்கி தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ரட்சிப்பை வர வைக்கிறாரோ அதே தான் கர்த்தரின் ஆசீர்வாதமும். இன்னைக்கு நிறைய நேரம் நான் அந்த விஷயத்துல என் மனதை புதிதாக்காததுனால நான் எதை நம்புறது இல்லைன்னா, நீதிமொழிகள் 10:22 சொல்லுது பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் என்ன பண்ணுவதில்லை. அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, அதை நான் நம்புறதில்லை. நான் என்ன நினைக்கிறேன், என் கடின உழைப்பு, நான் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி நான் உழைக்கிறதுனால தான் எனக்கு நன்மை வருது, நான் இது பண்றதுனால தான் வருது. நான் சொல்றேன், நம்மளை நல்ல கடினமாக உழைக்க வச்சிருக்காரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் வேர்வை சிந்தி வேர்வை சிந்தி நான் உழைக்கிறதுனால தான். சிலர்லாம் பாருங்க, மனம் இந்த காரியத்தில் புதிதாகாதனால அடிக்கடி வாயத்தான் அவங்க சொல்றது என்னன்னா, நான் என்ன மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி போகிற இந்த குடும்பத்துக்காக அடிக்கடி சொல்றது. சில வீட்டில் மாடு மாதிரி உழைக்கிறேன், ஓடு மாதிரி தேஞ்சி போறேன், இந்த குடும்பத்துக்கு உழைச்சி உழைச்சி நான் தேஞ்சி போயிட்டேன். ஏன்னா மனம் புதிதாகலை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நன்மையை பெறதுக்கு இவங்க தான் ஓடா தேஞ்சு போகிற அளவுக்கு இவங்க தேஞ்சு போனாதான் நன்மை வரும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, என்னுடைய உழைப்பின் மேல கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளை. கையை சொல்லுங்க, என்னுடைய உழைப்பின் மேல கர்த்தர் என்ன கட்டளையிடுறாரா? அதான் வேதம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் என்ன பண்ணுவதில்லை. நல்ல கவனிங்கள். இன்னைக்கு நிறைய நேரம் இதை யோசிக்காம கர்த்தர் வச்சிருக்கிற வழிகளில் நாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நமக்கு எப்படி சுலபமா ஆண்டவர் ஆக்கி கொடுப்பதுக்கு வழிகளை சொல்றாரு, அதை கேட்கறது இல்லை. அதுக்கு நம்மளை சரி பண்ணுவதுக்கு நம்ம இடம் கொடுக்காம இன்னும் இந்த மனதை உபயோகப்படுத்தி வாழ்க்கையை சிக்கலாக்கி பிரச்சனைகளுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ற, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரே. ஆண்டவர் சொல்றார், உன்னை யார் அவளை கஷ்டப்பட சொன்னது? நான் உனக்கு வழியை வச்சிருக்கேனப்பா. உன் மனசை சுத்தம் பண்றதுக்கு தகாத எண்ணங்களை உன் மனதுக்குள்ள நீ அனுமதிக்காம கர்த்தர் மலையை பேர்ப்பதுக்கு என்ன வழிகளை வச்சிருக்கிறாரு, வாழ்க்கைக்கு தடைகளை மாற்றுறதுக்கு கர்த்தர் என்ன வழிகளை வச்சிருக்கிறாரு. நீங்க பாருங்க, இந்த மனசுக்குள்ள இப்படி தகாத எண்ணங்கள் போவதுக்கு காரணம் என்னன்னா, எப்பவுமே நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எண்ணங்களை ரொம்ப சுப்பீரியராக நினைக்கிறோம். தேவ வசனத்தினால உண்டாக, நான் சொன்ன ஆரம்பத்திலே, இந்த பைபிள் ஹியூமன் மைண்டுக்கான சோர்ஸ். மனுஷனுடைய மனதுக்கு தேவையான எல்லா தகவலும் இன்ஃபர்மேஷனும் ஆதாரமும் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற எண்ணங்களை எடுத்து நான் உயர்ந்ததாய் சுப்பீரியரா நினைக்கல, நான் உலகத்தின் எண்ணங்களை ரொம்ப சுப்பீரியரா நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, உலகத்தின் எண்ணங்களை நான் சுப்பீரியரா நினைக்க அது என்ன எங்க கொண்டு போய் விட்டுருதுன்னா, தகாத எண்ணத்தை பெற்றுக்கொள்ள ரிசீவ் பண்றவனா மாத்திருது. அதான் பிரச்சனை. அங்க தேவ எண்ணங்களை கொண்டு போய், தேவ வார்த்தைகளை கொண்டு போய் என் எண்ணங்களை வைக்கும் போது என் வாழ்க்கைய கர்த்தர் சுப்பீரியரா மாத்துறாரு, மேலானதா மாத்துறாரு. ஆனா நான் உலக எண்ணங்களை ரொம்ப சுப்பீரியரா நினைக்கிறதுனால அது என்ன எல்லா தகாத எண்ணங்களுக்கு கொண்டு போய் விடுது. அந்த தகாத எண்ணங்கள் என்ன பண்ண வைக்குதுன்னா, என்னை எப்பொழுதுமே தர்க்கம் பண்ணுகிறவனா மாத்துது. இட் இஸ் ஆல்வேஸ் மேக்கிங் மீ டு ஃபைண்ட் அவுட் ரீசன்ஸ் ஃபார் எவ்ரிதிங். என்ன செய்யறேன்? வசனத்தை வாசிக்கும் போது அதுக்கு ஒரு காரணத்தை பார்க்கிறேன். இந்த உலக எண்ணங்கள் சுப்பீரியரா இருக்க
வாழ்க்கையில எல்லா காரணங்களையும் எழுப்புகிறவனா மாத்துறேன். இந்த காரணங்கள் நியாயமானதா இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா தகாத காரணங்களை எழுப்பி இந்த தகாத எண்ணங்கள் தகாத காரணங்களை தான் எழுப்போம். நல்ல எண்ணங்கள் தான் நல்ல காரணங்களை வாழ்க்கை. குட் ரீசனிங் இஸ் ஆல்வேஸ் குட். ஆனா தகாத காரணங்கள் ரீசன்ஸ் வாழ்க்கை சின்ன பின்னமாக. பவுல் இந்த தகாத எண்ணங்களை எப்படி நம்ம உடைக்கணுன்றத சொல்லியிருக்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் இப்படி நம்முடைய மனசுக்குள்ள உண்டாகிற தகாத எண்ணங்களை நம்ம கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணணும், இடித்து சுக்குநூறு ஆக்கணும் பாருங்க. இந்த தகாத எண்ணங்களை அப்படியே விட்டுறோம். 3ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி. நல்ல கவனிங்க, நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. மாம்சத்தில் நடக்கிறவனா இருந்தாலும் நான் இந்த மாம்ச சிந்தைய உலக எண்ணங்கள்ல சுப்பீரியரா இருக்க இடம் கொடுக்காம தேவ வசனத்தினால நான் புரிந்து கொண்டு என் எண்ணங்களை தேவ வசனத்தினால உயர்ந்திருக்கக்கூடிய எண்ணங்களா மாத்துறேன். அதான் பவுல் சொல்றாரு இங்க, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேற்றுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறை பிடிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க, தர்க்கங்கள். இந்த எண்ணங்கள் தான் என்ன செய்யுதுன்னா, எண்ணங்கள் இமேஜினேஷன். இந்த எண்ணங்கள் என்ன செய்யுதுன்னா தர்க்கங்களை உண்டாக்குது. இந்த தகாத எண்ணங்கள் தர்க்கங்களை ஏற்படுத்துது. என்ன தர்க்கங்களை? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான தர்க்கங்கள். இப்ப நான் பிரசங்கம் பண்றேன் பாருங்க. பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு, ரீசன் எழுப்பிட்டு இருக்கு. பொருளாதார நிலையில நீங்க ரொம்ப மோசமான நிலையில இருக்கலாம், இன்னைக்கு பல தேவைகள் மத்தியில வந்திருக்கலாம், வாழ்க்கையில உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம். இப்ப கர்த்தர் பேசுற வார்த்தையை கேட்கும் போது உங்க எண்ணங்கள் என்ன சொல்லணும்? இதெல்லாம் வேலைக்காகாது, உன்னை மாத்தாது, இதெல்லாம் உனக்கு எதுவுமே நடக்காதுப்பா, உனக்கு ஒரு அற்புதம் நடக்க, உன்னை யாராவது தூக்கி விட முடியுமா? உன்னை யாராவது இந்த குழியிலிருந்து வெளியே கொண்டு வர முடியுமா? தர்க்கம் பண்ணுது பாருங்க. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிற இடத்துல, தேவனுடைய அறிவை உண்டு பண்ணுகிற இடத்துல இப்போ இன்னொரு எண்ணங்கள் நமக்குள்ள தர்க்கம் பண்ணுது. என்னன்னா, இது இவர் பேசுற மாதிரி யாருக்கு வேணா நடக்கலாம், எனக்கு நடக்குமான்னு தெரியாது. இந்த பிரசங்கம் நல்லதுதான், இந்த சத்தியம்லாம் நிஜம்தான், ஆனா இது எனக்கு வேலை செய்யுமான்னு தெரியல. அதை தான் பவுல் சொல்ற, அந்த தர்க்கத்தை உண்டு பண்ண, அந்த ரீசனிங்களை உண்டு பண்ற எண்ணங்களை நான் என்ன பண்ணணுமா? நிர்மூலப்படுத்தணும். கையை வச்சு சொல்லுங்க, அந்த எண்ணங்களை என்ன செய்யணுமோ நிர்மூலப்படுத்தணும். இருக்கிற மாதிரி விட்டுறக்கூடாது. உங்க வேலையை குறித்து, உங்க தொழிலை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்க பொருளாதார காரியங்களை குறித்து உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் எழும்புது பாருங்க. இதெல்லாம் எப்படி மாறப்போகுது? என்னை யார் தூக்கி விடுவா? ஆனா நல்ல எண்ணம், இந்த தேவனை அறிகிற அறிவு உள்ள போய் எண்ணங்களாக வரும்போது உங்களுக்கு தெரியும், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற ஒரு தேவ கரம் எனக்கு நேரம் எப்பவுமே நீட்டப்பட்டிருக்கேன். அவர் என்னை தூக்குவார். கை வழி சொல்லுங்க, இயேசு என்ன செய்வார்? தூக்கி எடுப்பார். இதை நம்புறோம் பாருங்க. இந்த எண்ணங்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு ஏதுவான எண்ணங்கள். நிறைய நேரம் பிசாசு நம்முடைய எண்ணத்தை தேவனை அறிகிற, இங்க உட்கார்ந்து கேட்கிறோம், இங்க உட்கார்ந்து கேட்கிற நம்முடைய எண்ணத்தை தானே கெடுக்கிறான் அவன். உட்கார்ந்து கேட்கிறோம், கேட்டு போன பிறகு என் எண்ணம் கெடுக்கப்படுதே, அந்த எண்ணங்களை நான் தகாத எண்ணங்களா உபயோகப்படுத்துறேன்னா பிரயோஜனமான எண்ணங்களா மாத்துறேன்னா? ஆண்டவர் சொல்ற, பிரயோஜனமான எண்ணமா மாற மாற எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் பேருந்து போ என்று சொன்னா ஆண்டவர் சொல்றார், அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். இதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிற பிப்ளிக்கல் மெத்தடுங்க. தெய்வீகமான ஒரு முறைமைகளை கர்த்தர் வச்சிருக்கும் போது என் மனதை
இப்போ பாருங்க, நான் சொல்றேன், இந்த மனதின் எண்ணங்கள் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் இது என்ன பெரிய விஷயம் நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த எண்ணம் தான் ஒரு மனுஷனுடைய கண்ணை வேலை செய்ய வைக்குது, கையை வேலை செய்ய வைக்குது, காலை வேலை செய்ய வைக்குது. இந்த முழு சரீரமே இந்த எண்ணத்தினால ஆக்டிவேட் ஆகுது பாருங்க. நீங்க ஒரு காரியத்தை யோசிக்கும் போது அந்த யோசனை வந்த உடனே சரீரம் ஆட்டோமேட்டிக்கா எழும்புது, ஓடுது, போகுது, அதை அடையணும்னு பிரயாசப்படுறேன். எண்ணம் அப்படிப்பட்ட வேலைகளை செய்யுது. அப்போ இந்த எண்ணங்கள் தீமையான எண்ணங்களா மாறிடுச்சுன்னா விளைவுகளையும் தீமையா பிசாசு மாத்தலாம். அதான் இங்க சொல்றாரு, தர்க்கங்கள் போன்ற எண்ணமா இருக்கக்கூடாது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணங்கள் எல்லாம் நான் நிர்மூலப்படுத்தி, சில நேரம் பாருங்க, வாழ்க்கையில் சில நெஜங்கள் போல இருக்கக்கூடிய நிறைய காரியம் இருக்கும். நீங்க தோல்வி உள்ளவங்களா இருக்கிறத நெஜமாக்கி காட்டும். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையில நீங்க இன்னைக்கு இருக்கிறத நெஜமாக்கி காட்டுறது போல, ஃபேக்ட்ஸ் ஆர் ரியல், மேபி இட் லுக்ஸ் ரியல் ஃபேக்ட்ஸ். ஆனா நீங்க ஒன்றும் மறந்துடக்கூடாது, அந்த நெஜங்கள் எல்லாம், அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நிரந்தரமானதல்ல. அது எப்பொழுதும் மாறிக்கொண்டு இருக்கிற ஒன்று. மாறாத ஒன்னே ஒன்று தான் கர்த்தர் நமக்கு சொல்ற அவருடைய சத்திய வசனங்கள் மாத்திரம் மாறவே மாறாது. கையை வாய்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சத்தியம் நிரந்தரமானது. சொல்லுங்க, வாய்த்திருந்து, உம்முடைய வேத வார்த்தையினால உண்டாகிற சத்தியம் எனக்கு எப்படிப்பட்டது? இதுக்கு மாற்றமே கிடையாது. நீங்க எத்தனை வருஷம் போயிட்டு வந்தாலும் திருப்பி இதே வாசனம் இதே மாதிரி தான் வேலை செய்யும். நான் தான் நேரத்தை விட்டுட்டேன், காலத்தை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் புரிஞ்சு கொள்றதுக்கு நேரம் எடுத்துச்சு. ஆனால் இது மாறலை. இந்த சத்தியம் நிஜமானதாக இருக்குது. ஆனால் நாம் பார்க்குற நிஜங்கள் இன்றைக்கு, என் தோல்வி இன்னைக்கு, நான் போகிற தோல்வி நிஜமாக இருக்கலாம், நான் போகிற கஷ்டங்கள் நிஜமானதாக இருக்கலாம், நான் போகிற பொருளாதார நெருக்கடி இன்னைக்கு நிஜமானதாக இருக்கலாம். அந்த நிஜங்கள் மாறும். பக்கத்தில் பார்த்து, அந்த நிஜங்கள் என்ன செய்யும்? ஆனால் சத்தியம் மாறவே மாறாது. கை வாய்ச்சி சொல்லுங்க, சத்தியம் என்ன பண்ணாது? அதுதான் இந்த சத்திய வசனத்தினால உங்கள் எண்ணங்களை நீங்கள் புதிதாக்கணும், சரி பண்ணணும். இந்த சரி பண்ண நான் சொல்கிறேன், சூழ்நிலைகள் நடுவே உங்கள் பிரச்சனையை பெருசாக பார்க்க மாட்டீங்க. உங்கள் பிரச்சனையில் கர்த்தர் சொல்லும் வார்த்தைகள் பெரிதாய் தெரியும். அந்த வார்த்தைகளை யோசிப்பேன், அந்த வார்த்தைகளை வாயை திறந்து பேசுவேன். என்ன பேசுறேன்? நான் நினைப்பதை காட்டிலும், நான் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படி? நான் நினைப்பதை காட்டிலும், நான் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் மிக அதிகமாக. இதெல்லாம் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பிரச்சனைகள் நடுவே, தேவைகள் நடுவே, தோல்வி நடுவே. நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும்னா நான் சொல்றேன், அது மாபெரும் மாற்றங்களை வாழ்க்கையில் உண்டு பண்ணும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி, நான் நினைப்பதை காட்டிலும், நான் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் மிக அதிகமாக கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே என்கிற இந்த எண்ணங்கள் வரலனா, நான் இந்த உலகத்தின் எண்ணங்கள்னால நான் காரணங்களை சொல்கிறவனா மாறிடுறேன். உலக எண்ணங்கள் ரொம்ப சுப்பீரியராக இருக்குது. இந்த தேவ வசனம் ரொம்ப லீஸ்டான, மலிவான இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றா மாறுது. ரோமர் 4ஆம் அதிகாரம் ஒரு உதாரணத்தோடு நான் இன்னைக்கு இதை முடிக்க விரும்புகிறேன். உங்களுடைய எண்ணங்களை எப்படிப்பட்ட எண்ணமாய் வைத்திருக்கிறீங்க? உங்கள் வேலையை குறித்து, கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிற நன்மையை குறித்து என்ன சொல்கிறோம்? இது எனக்கு கிடைக்காது, இது ஒன்றும் சுலபமாக எனக்கு வராது, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆண்டவர் சொல்ற எல்லாத்தையும் உனக்கு சுலபமாக்கி இருக்கிறேன். ரட்சிப்பை எப்படி சுலபமாக்கி நம்ம கொடுத்துருக்கிறோம், அது போல தேவ ஆசீர்வாதங்கள் நமக்கு பெறுவதற்கு தேவன் வச்சிருக்கிற அற்புதமான வழிகள், ஆசீர்வாதங்கள், முறைமைகளை நம்ம கற்றுக்கொள்ள நான் சொல்கிறேன், தேவ ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவது ரொம்ப சுலபமாக மாறிடும். அது நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. பாருங்க, நீ உட்காந்து ஒவ்வொரு வழியாக சொல்கிறாரு, 9 வழிகளை காண்பிச்சு நீங்கள் 10வது வழியாக சொல்கிறாரு. தீய எண்ணங்கள் தேவன் திறக்கிற வானத்தை அடைக்குது. அப்போ அந்த தீய எண்ணங்களை என் மனசுக்குள்ள அனுப்பாம தேவ வசனத்தினால உண்டாகிற எண்ணங்களை சுப்பீரியர் ஆக்கணும். அப்போ இந்த தேவ வசனத்தை நான் தியானிக்கணும், பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல உட்காந்து கேட்கணும், நான் மறுபடியும் போய் வீட்டில் இதை தியானிக்கணும். என் வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி என் மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை தேவனுடைய வார்த்தையினால சுப்பீரியரா நான் மாத்துற வரைக்கும் என் பிரச்சனை, என் மலை நவரவே நவராது.
ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை என் மனசுக்குள்ளே போகிற எண்ணங்களில் சுப்பீரியராக இருக்கணும். எப்பேற்பட்ட மழையானாலும், எவ்வளோ பெரிய மழையானாலும் பேருந்து சமுத்திரத்தில் போய் தள்ளுண்டு போக கடவுதுன்னு சொன்னான். வேதம் சொல்லுகிறது அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும் என்று சொல்கிறார். பாருங்க, இங்கே பாருங்கள், ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 19ஆம் வசனத்திலிருந்து நம்ம சில காரியங்களை கவனிக்கணும். பாருங்கள், வாசிப்போமா? அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில், நல்லா கவனிங்க, இப்போ ஆபிரகாம் 100 வயசுல இருக்காரு, சாராள் இப்போ 90 வயது. இப்போ அவன் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்ப்பா, ஈசாக்க கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சோர்வுக்குள்ள போகும்போது ஆபிரகாம் சொல்றாரு, நான் என் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் நான் எண்ணாம இருந்தேன். அப்படின்னா நீங்க நினைக்க கூடாது உட்காந்துட்டு 1 2 3 4 5 6ன்னு எண்ணிட்டு இருந்தாரு. அந்த எண்றதை சொல்லல. சரீரம் சில நேரம் நம்ம கிட்ட பேசுது. நம்முடைய சரீரம் சொல்லுது, உன்னால முடியாது, இது நடக்காது. இப்படிப்பட்ட நேரங்கள் ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கும் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. பலவீனங்கள் வரும்போது, சில பொருளாதார நெருக்கடி வரும்போது, இது நடக்காது, இப்படி எப்படி வரப்போறேன், இது நிச்சயமா. சரீரம் சில நேரம், அந்த மாம்ச சரீரம் நம்ம கிட்ட நிறைய நேரம் பேசுது. பேசும்போது நான் என்ன செய்யறேன்? ஆமா, முடியாது. என் மனசை என் மாம்சம் சரீரம் பேசுறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன். பாருங்க, ஆபிரகாமுடைய சரீரம் அவன்கிட்ட பேசுது, உனக்கு 100 வயசு ஆயிடுச்சுப்பா, நீ தாத்தாவாயிட்ட, வயசான கிழவனா இருக்கிற, இனிமே உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும்னா நீ யோசிக்கிறதுக்கு கொஞ்சமா லாஜிக் இருக்கா? உன் வயசுக்கும் நீ யோசிக்கிறதுக்கும் நீ ஆசைப்படுறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? அப்படிதானே சொல்லியிருப்பாங்க, இந்த மாம்சம் அப்படித்தானே சொல்லியிருக்கோம். ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, என் மாம்சம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் நான் எண்ணாம இருந்தேன். இவன் சரீரம் ஒரு பக்கம் சொல்லுதா, இது பத்தாதுக்குன்னு ஒவ்வொரு முறையும் அவன் அந்த கூடாரத்தை விட்டு, டென்ட்டை விட்டு வெளியே வரும்போது அங்க இருக்கிற வேலைக்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்க? பெரியவரே கொஞ்சம் பார்த்து வாங்க, தடுக்கி இறுக்கி விழுந்துட போறீங்க, உங்களுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. பார்க்குறவங்களாம் என்ன சொல்லியிருப்பான்? வாங்க பெரியவரே, வணக்கம் பெரியவரே, உட்காருங்க பெரியவரே, எலும்புங்க பெரியவரே. இதை கேட்க அவனுக்கு ஏற்கனவே மாம்சம் ஒன்று சொல்லிட்டு இருக்குது, இது பத்தாதுன்னு இவங்க எல்லாம் கூட இருந்துக்கிட்டு பெரியவரே பெரியவரேன்னு நம்மளை சுத்தமாக காலி பண்ணிடுறானுங்களே அப்படின்ற எண்ணம் வந்திருக்கு. அதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல அவன் கவனம் போகவே போகாதபடிக்கு அதுக்கு எதிராக பேசுற அத்தனை சத்தம் அவனுக்கு கேக்குதே. இப்போ ஆபிரகாம் முடிவு பண்றான், இல்லை என்னன்னா பேசு, நீ பெரியவர் நான் சொல்லு, தாத்தா நான் கூப்பிடு, என்ன என் மனைவியை பார்த்து பாட்டினா சொல்லு, என் சரீரம் என்னை பார்த்து என் சரீரம் செத்து போனதுன்னு சொல்லட்டும், கற்பம் சாராருடைய கற்பம் செத்து போயிட்டுன்னு சொல்லட்டும். ஆனால் ஆபிரகாம் முடிவு பண்றாரு, இல்லை, இந்த வார்த்தையினால என் எண்ணங்களை நான் ஆள விடாம, தேவன் எனக்கு சொன்னாரே ஒரு வாக்குத்தத்தம், அவர் எனக்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த வாக்குத்தத்தத்தை அவன் மனசுக்குள்ள கொண்டு போய் யோசித்ததுனால, அந்த வாக்குத்தத்தத்தினுடைய எண்ணங்கள் அவனுடைய மனதுக்குள்ள உயர்ந்ததா இருந்ததுனால அவன் எதை பார்க்கலனா, அவன் வயசை பார்க்கல, அவன் சரீர பலவீனத்தை பார்க்கல. அதனால அவனுக்கு நடந்த அற்புதம் என்ன? கர்த்தர் சொன்னபடி 100 வயதுல ஈசாக்க ஆண்டவர் அவன் கையில் கொடுப்பதுக்கான ஒரு அற்புதத்தை, சரீரம் செத்து போன சரீரத்தில் ஒரு அற்புதம் செஞ்சாருங்க, செத்து போன கற்பத்தில் ஒரு அற்புதம் செஞ்சாரு. எப்படி நடந்துச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனுடைய எண்ணம்
உயிர் உள்ளதா இருந்துச்சு. நிறைய கிறிஸ்தவனுடைய எண்ணம் செத்து போன எண்ணமா இருக்கு, கரப்படைஞ்ச எண்ணமா இருக்கு, சாவ கொண்டு வரக்கூடிய எண்ணங்களா இருக்கு. வாழ்வை கொண்டு வரல, மரணத்தை பிறப்பிக்கக்கூடிய எண்ணங்களா இருக்கிறதுனால சரீரத்தில் ஜீவன் வரமாட்டுது. கையின் பிரயாசத்தில் நல்ல விளைவுகள் வெற்றிகள் வரமாட்டுது. ஏன்னா என்னுடைய எண்ணங்கள்ல சாக பிறப்பிக்கிற எண்ணங்களை வச்சு நான் உட்கார்ந்து தியானிக்கிறேன், யோசிக்கிறேன். நல்லா கவனிங்கத்துடைய பிள்ளைகளை, செத்து போன சரீரத்தை, செத்து போன கற்பத்தை பயன்படுத்தி கர்த்தர் ஒரு ஈசாக்கை கொடுக்க முடிஞ்சிச்சே. ஏன் தெரியுமா? அவன் சரீரத்தை பயன்படுத்தலை, கர்த்தர் அவன் மனதை ஸ்ட்ராங் ஆக்கினார். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்கள் மனதின் எண்ணங்கள் உங்கள் முழு சரீரத்தையே ஆக்டிவேட் பண்ணுது. ஆபிரகாமுடைய எண்ணம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆபிரகாமுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு நம்ம எண்ணம் எப்படி இருக்குது? ஃப்ரெஷ்ஷாகுதா? காஞ்சி போய் கருவாடு மாதிரி அப்படியே உளுந்து அப்படியே அப்படியே அப்படி இருந்துச்சுன்னா விளைவும் காஞ்சி போய் முகம் எப்படி இருக்கும்? வாடிப்பான்னு. எண்ணம் புதுசாச்சுன்னா உங்கள் முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து உங்கள் எண்ணம் புதுசாச்சுன்னா உங்கள் முகம் எப்படி இருக்கும்? பழைய மூஞ்சி தான், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்த மூஞ்சி தான், ஆனால் இன்னைக்கு ஒரு பிரகாசம் இருக்குது. ஏன்னா என் எண்ணம் லைவாக இருக்குது, உயிர் உள்ளதாக இருக்குது. நல்லா கவனிங்கத்துடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போகும்போது இந்த எண்ணம், உங்கள் எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குது? எண்ணத்தை உயிர் உள்ளதாக்குங்க. உங்கள் எண்ணங்கள் ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கட்டும். நான் சொல்கிறேன், உங்கள் எண்ணங்களை உயிர் உள்ளதாகவும் ஃப்ரெஷ் ஆக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தேவனுடைய வசனத்தில் தான் அந்த ஜீவன் இருக்குது. அந்த ஃப்ரெஷ்னஸ் கர்த்தருடைய வார்த்தையில் தான் இருக்குது. இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லு, காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் எப்படி இருக்கு? ஃப்ரெஷ் ஆக்கும், புதுசாக்கும், எல்லாத்தையும் எண்ணங்களை புதுசாக்கும். இன்னைக்கு நேற்று வரைக்கும் நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க, ஆனால் இன்னைக்கு போகும்போது தெரியும், அந்த தடைகளில் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தடைகள் விலகும். செத்து போன சரீரத்தை தானே உபயோகப்படுத்தி ஈசாக்க கொண்டு வந்தாரு. செத்து போன கற்பத்தை பயன்படுத்தி தானே கர்த்தர் ஒரு ஈசாக்க பிறப்பித்தாரு. நான் சொல்றேன், உங்க சூழ்நிலையில் பல செத்து போன நிலைகள் இருக்கலாம், ஆனால் உங்க மனசு புதுசாச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை காட்டுவார். தர்க்கம் பண்ணாதீங்க. Do not reason with all your improper thinking. தகாத எண்ணங்களை வச்சுக்கிட்டு நீங்க தர்க்கம் பண்ணாதீங்க, அது எந்த விளைவும் கொடுக்காது. நெஜத்தை பிடிங்க. நெஜம் எதுனா, நெஜம்னா நான் சொல்றது சத்தியத்தை பிடிங்க. நெஜங்கள் மாறும். இன்னைக்கு இருக்கிற நெஜம் நாளைக்கு வேற மாதிரி மாறும். ஆனால் சத்தியம், இன்னைக்கு சொல்ற சத்தியம், அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சத்தியமாய் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்ட எண்ணங்களாக நம்முடைய எண்ணங்கள் இருக்கணும் அப்படின்றதுல இதில் ரொம்ப அற்புதமாக சொல்லி, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே பாருங்க, நல்ல எண்ணங்கள். ஒன்று கூட தகாத எண்ணமே கிடையாது. வாசிப்போமா? 8ஆம் வசனம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ. கடைசியாக சகோதரர், நம்மளும் பிரசங்கத்தில் இப்போ கடைசியாக வந்துட்டோம். நான் பிரசங்கத்தை கடைசியில் சொல்கிறேன், அருமையான சகோதர சகோதரிகளே. இப்போ அங்கே சொல்லியிருப்பேன், அப்படி தான் இருக்குங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள். நல்லா கொஞ்சம் உண்மை உள்ளவைகள், நெஜம் இல்லை. நெஜங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். All facts are constantly changing in every person's life. நல்லா நான் சொல்றது, நெஜங்கள் தொடர்ந்தேச்சியாய் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. ஆனா இங்க சொல்லியிருக்க பாருங்க, உண்மை. உண்மை எதுல இருக்கு? தேவ சத்தியத்தில் இருக்கு. இந்த உண்மை தேவ சத்தியத்தில் இருக்கு. அங்க சொல்லியிருக்காரு பாருங்க, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஹானஸ்ட். இதுல இருக்கு தேவ வசனத்துல. இங்க சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே உலகத்தில் இருக்கிறது இல்லை, தேவ வசனத்தில் இருக்கிறது. சொல்றாரு பாருங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ,
ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கித்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டு. இங்க நம்ம வாசித்த அத்தனை காரியங்களும் பாருங்க, அத்தனையும் பாசிட்டிவான ஒன்று. அத்தனையுமே ப்ராப்பர் திங்கிங் ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாக்குற ஒண்ணு. இது அத்தனையும் எங்க இருக்குன்னா தேவ வசனத்துல இருக்கு, இந்த சத்தியத்துல இருக்கு, உண்மை சத்தியத்துல இருக்கு, ஒழுக்கம் சத்தியத்துல இருக்கு, அன்பு சத்தியத்துல இருக்கு. இது எல்லாமே இயேசுவுக்குள்ள இருக்குங்க. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இது எல்லாமே இயேசுவுக்குள்ள. இந்த இயேசு உங்களுக்குள்ள இருந்து அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள உயர்ந்ததாய் சுப்பீரியராக இருக்கும்னா உங்களை ஒருவரும் எதிலுமே தடுக்க முடியாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே திறந்திருக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்தை கீழே வாழ்கிற வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறபடியே ஏற்ற நேரத்தில் உங்கள் மேலே என்ன செய்யப்படும்? மழை பெய்யும். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவா. கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை எனக்கு திறப்பார். நான் கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வேன்? உங்க எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமா இருக்கு? உங்க எண்ணம் வானத்தையும் திறக்கும், உங்க எண்ணங்கள் வானத்தையும் அடைக்கவும் செய்யும். எழும்பி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்க எண்ணங்கள் உயிர் உள்ளதா இருக்கட்டும். சொல்லுங்க, எங்க எண்ணங்கள் ஆண்டவரே புதிதானதாக இருக்கட்டும். ஆண்டவரே எங்கள் எண்ணங்கள் ஆண்டவரே மறுரூபமாக்கப்படட்டும். சொல்லுங்க வாய்களை திறந்து, ஆண்டவரே மனம் புதிதாகிறதினாலே ஏற்படுகிற மறுரூபங்கள், ஆண்டவரே நன்மையும் பிரியமும் பரிபூரணமான தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியக்கூடிய அந்த அறிவுள்ள நிலையில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்த ஆண்டவரே இன்னைக்கு நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். 10வது வழி, கர்த்தர் வானம் திறக்கப்பட்ட அந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் குடும்பம் எங்கள் தலைமுறை வாழ்வதற்கு இன்னைக்கு நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் எண்ணங்கள் ஆண்டவரே தீய எண்ணங்களாக இருக்கக்கூடாது, நல்ல எண்ணங்களாக இருக்கணும். கையை வாய்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை குறித்து, பக்கத்தில் இருக்கிறவங்களை குறித்து, என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்களை குறித்து, இந்த நாட்டில் வாழ்கிறவங்களை குறித்து, ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் இயேசுவை குறித்த எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாய் மாறட்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய எண்ணங்களை இந்த கேட்ட தேவனுடைய வார்த்தையினாலே ஆண்டவரை புதிதாக்கப்படட்டும். ஆண்டவரை அற்புதங்களை பிறப்பிக்கிற எண்ணங்களா எங்க எண்ணங்கள் மாறட்டும். மலைகளை பேர்ந்து போகக்கூடிய ஆண்டவரை அற்புதமான விளைவுகளை உண்டாக்குற எண்ணங்களா எங்க எண்ணங்கள் மாறட்டும். எங்க எண்ணங்கள் தான் எங்கள் சரீரத்தையே ஏங்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. எங்க எண்ணங்களை நாங்கள் ஆண்டவரே தகாத எண்ணங்களை சிந்திக்க இடம் கொடுத்துறாதபடி கர்த்தர் உண்டு பண்ணுகிற நல்ல விளைவுகளையும் ஆண்டவரே அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் செத்து போன சரீரத்திலிருந்து செத்து போன கற்பத்திலிருந்து நீர் ஈசாக்கை கொண்டு வர முடிந்ததே, அதுக்கு காரணம் ஆண்டவரே ஆபிரகாம் எண்ணின கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அதை அவன் விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தத்தை தம் மனசுக்குள்ள வச்சு எண்ணி எண்ணி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த சத்தியத்தின் ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று ஆசீர்வாதமாய் வாழ கிருபை செய்யும். எல்லா கன மகிமை துதி நாங்கள் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.